Hello guys, welcome back to DBC. Poco X6 Pro 5G smartphone இப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். பட் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போது அப்படியே லான்ச் ஆகுமா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிற பல டவுட்ஸ் இருக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ரெட்மியோட 13 சீரீஸ்ல 13 ப்ரோவா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் போக்கோட X6 சீரீஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி X6 ப்ரோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் கன்ஃபார்ம்டான நியூஸஸா இருந்தது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட மோஸ்ட் ஓரளவுக்கு நம்பக்கூடிய வெப்சைட்டான BIS பேஸ்ட் ஆன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அந்த வெப்சைட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போக்கோட X6 Pro இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ரெட்மியோட நோட் 13 ப்ரோல இருந்து மேஜரான சில டிஃபரன்ஸும் இருக்க போது. தென் ப்ரைஸ்லயும் அதனால டிஃபரன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தென் இந்த ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு வரலாம், அந்த மேஜர் சேஞ்சஸ் என்னென்ன இருக்க போது, தென் என்ன ப்ரைஸிங்க்கு வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோ இருக்கு. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு அது இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கலாம். தென் இந்த போக்கோட X6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன ரெட்மியோட நோட் 13 ப்ரோ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட மோஸ்ட் ரீபிராண்டட் தான். அது நிறைய விஷயங்கள் சிமிலராக தான் இருக்க போகுது. தென் அந்த வகையில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் இருக்கக்கூடிய 10-bit AMOLED ஸ்க்ரீன் இருக்க போகுது அப்படிங்கிறது ஓவரால் கன்ஃபார்மான நியூஸ். இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது 10-bit AMOLED மட்டும் இல்லாமல் 120 Hz வரைக்குமான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பட் இது கவுட் டிஸ்பிளேவாக இருக்காது, ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் டிஸ்பிளேவாக தான் இருக்க மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா ரெட்மி நோட் 13 ப்ரோ அப்படி தான் இருந்தது. இதுவும் வந்து அந்த மாதிரி இருக்கதான் நமக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு இந்த ஐ ப்ரொடக்டிவிட்டியில எல்லா பிராண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. தென் அதை வந்து ரெட்மியும் பண்ணியிருக்காங்க. PW டிமிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1920 ஹெட்ஸுக்கான PW டிமிங் இருக்கு. மோஸ்ட் ஒரு நல்ல ஸ்க்ரீன் இருக்கும், பெருசாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் இந்த ஐ விஷயங்களுக்கு கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்காத அளவுக்கு டிஸ்பிளே ப்ரொடக்டிவிட்டியாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஹை அண்ட் பிரைட்னஸ் லெவல் பார்த்தோம்னா 1800 நிட்ஸ் இருக்கக்கூடிய ஹை அண்ட் பிரைட்னஸ் லெவல் இருக்கக்கூடிய ஒரு சமையான ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓவரால் வந்து ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் பார்க்கும்போது இருந்தது. அதே சிமிலரான செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்க போகுது. அந்த டிஸ்பிளேன்னு வரும்போது பெருசாக குறை இருக்க போகிறது இல்லை. பட் இதில் குறை அப்படின்னா மேஜராக அந்த சேஞ்சஸில் ஒரு பாயிண்ட் என்னன்னா இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்க போகிறது இல்லை. அதுதான் வந்து ஒரு மேஜர் சேஞ்சாகவும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, இன்னும் சில சேஞ்சஸும் இருக்குது. தென் அது வந்து இங்கே ஒரு மேஜர் சேஞ்சாக இருக்க போது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் சைட் மோஷனாக கொடுக்க மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போது ரெட்மியோட நோட் 13 சீரிஸ் வந்து போக்கோட X6 வந்தால் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பெருசாக சூட்டபிள் ஆகாதுல்ல. தென் அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கை வச்சிருக்காங்க. இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே என்னதான் 10-bit AMOLED இருந்தாலும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க போகிறது இல்லை. அதே நேரத்தில் ஃபோனோட பேட்டரிஸ் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு வரும்போது பெருசாக இதில் சேஞ்சஸ் இல்லை. 5100 mAh பேட்டரி இருக்க போது. 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மோஸ்ட் அந்த கேப்பபிலிட்டியான விஷயங்கள் தான் இருக்க போது. தென் ஒயர்லெஸ் சார்ஜை பற்றி பெருசாக அஃபிஷியலாக இல்லை. ஆல்ரெடி 13 ப்ரோலேயே அதை பற்றி பெருசாக அதுவும் பேசலை. தென் ஆனால் ஒரு 15 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜ் இருக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளைமிங்ஸ் இப்போ அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இதுலேயுமே பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் கை வைக்கவே இல்லை. அதே ப்ராசர் தான், ஸ்னாப்ட்ராகனோட 7th Gen 2 ப்ராசர் தான் இருக்க போது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் இது உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இது 778 ஈக்குவல் பண்ணுங்க, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 7 Gen 1 அளவுக்கு இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஏன்னா 7 Gen 1 வந்து ஒரு அப்கிரேடு, 778ஓட ஒரு அப்கிரேடாக இருக்கும். பட் இந்த 7th Gen 2 அப்படிங்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் 778. நான் ஸ்கோர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன், நானோ ஸ்கோர்ஸ் மல்டி ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டேன். தென் நான் பார்த்த வரைக்கும் இது ரெண்டுமே ஈக்குவல் பாயிண்ட் தான். Gen 1 or 2 பாயிண்ட்ஸில் டிஃப்ரென்ஷியேட் இருந்தாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராசர் தான். 778ஓட ஒரு மறு அவதாரம் தான் வந்து இந்த 7th Gen 2ஓட ப்ராசராக இருக்குது. அதனால மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 20K செக்மெண்ட்டில் 778 வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு இருக்கு. தென் அந்த அளவுக்கு லீடிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான் அது. பட் கன்சர்வேட்டிவாக போன டைம் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய போக்கோவோட சில ஃபோன்ஸில் ஒரு 17,000-18,000 ரூபாய்க்கு கூட இந்த 778 ப்ளேஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அப்படி கன்சிடர் பண்ணும்போது தென் இது ஒரு நல்ல ஆப்ஷனபிளாக தான் தோணுச்சு. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் ஆப்டிமைசேஷன் நாளுக்கு நாள் பெட்டர் ஆகிட்டே இருக்குது. அதனால கன்சர்வேட்டிவ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். பெருசாக மொக்க எதுவும் பண்ணாது. போக்கோ சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ஸ்பெஷாலிட்டிஸும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அண்ட் மேஜர் சேஞ்ச் வந்து இங்கே தான் வரப்போகுது. இதோட கேமரா செட்டப்ஸ் ஆக்சுவலாக ரெட்மியோட நோட் 13 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த வரைக்கும் பிரைமரியாக ஒரு 200 மெகாபிக்சலுக்கான சென்சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு. தென் அது வந்து சாம்சங்கோட PS3 சென்சார் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது இது கம்ப்ளீட்டாக அந்த செட்டப்பை தூக்கிட்டு பிரைமரியாக ஒரு 108 மெகாபிக்சலை போடு, செகண்டரியாக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட போடு, அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோங்கிற மாதிரி செட்டப் போடு அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறாங்க. தென் இதுதான் வந்து இந்தியாவுக்கு வரும்போது மோஸ்ட் சேஞ்சஸாக இருக்க போது. தென் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. பட் இது வந்து மோஸ்ட் ஒரு சேஞ்சஸாக இருக்க போகுது. கேமராஸ் வந்து கை வைக்க போகிறாங்க. அதே நேரத்தில் செல்ஃபீஸ்னு வரும்போதுலையும் உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி தான் மோஸ்ட் இருக்க போகுது. மற்றபடி இந்த 108 மெகாபிக்சலுங்கிறது நமக்கு ரெட்மியை பொறுத்த வரைக்கும் தெரியும், டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும், நல்லா இருக்கும். 4K வரைக்கும் ஹை அண்ட் ரெசல்யூஷன்ஸில் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். தென் அல்ட்ரா வைடும் கவர் பண்ணுறாங்க. 20Kல இப்போ வரைக்கும் மோஸ்ட் செக்மெண்ட்ஸில் அந்த அல்ட்ரா வைடு மிஸ் ஆகுது. தென் அதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். பட் கேமராஸ் ஒரு மேஜர் டவுன்கிரேடாக இருக்க போது கண்டிப்பாக. அதுதான் அந்த ஃபோன்ஸோட பெரிய டிஃப்ரென்ஸாகவும் வந்து ஒரே டைம் மார்க்கெட்டில் 2 ஃபோன்ஸ் ஒரே மாதிரி ஸ்பெக்கோடு இருக்கும்போது பெரிய டிஃப்ரென்ஷியேஷனையும் காட்ட போகுது அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருந்தது. தென் அதே நேரத்தில்
மற்ற எந்த சேஞ்சஸும் பெருசாக ஃபோனில் பார்க்க முடியலை, பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் டிசைன்ஸில் மேஜர் சேஞ்சஸ் இருக்க போது, ஒரே மாதிரிலாம் வராது. கண்டிப்பாக போக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எம்பளங்களை பதிச்சு தான் வந்து இந்த போக்கோவோட X6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க. தென் இதெல்லாம் சேர்த்து தான் போக்கோவோட X6 Pro. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து வேரியன்ஸ் அப்படின்னு கிளைம் பண்ணும்போது பேஸே 128 அண்ட் 256GB இந்த மாதிரி செட் பண்ணலாம். இல்லை 256GB வந்து ஹை அண்ட் வேரியண்டாக செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் 19,000 20,000 ஸ்டார்ட் பண்ணி 23,000 அந்த ஒரு ப்ரைஸிங் கூட செட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா X சீரிஸ்க்கு எப்பயுமே கொஞ்சம் கேமிங் ஓரியன்டாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்லா பண்ணுவாங்க. தென் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி போக்கோ மார்க்கெட்லாம் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை 22-23K செட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த போர்டு இஷ்யூஸ்லாம் வராமல் இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தோஷம். ஓவரால் போக்கோவோட இந்த X6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நவம்பர் ஆர் டிசம்பரில் வந்து ஃபோன் லான்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. தென் இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகும். ஏன்னா மோஸ்ட் இந்தியன்ஸ்க்கு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே தீபாவளி தான். இப்போ லான்ச் ஆகிருக்கணும், பட் பக்கம் வந்துட்டு இப்போ லான்ச் ஆகலை. பட் இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து லான்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் நவம்பரோட எண்ட் ஆர் டிசம்பரோட அந்த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் லான்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்பெக் ஓரியன்டாக பார்க்கும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் தான். தென் ஓவரால் இதுதான் வந்து போக்கோவோ X6 Pro ஸ்மார்ட் ஃபோனோட விஷயங்களாக இருந்தது. தென் வீடியோ பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்க்கலாம்.